ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாம்பழ ரசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பூண்டு, ஒரு மாம்பழம், இது வந்து நம்ம வீட்டிலையே காய்ச்ச மாம்பழம், வரமிளகாய், சீரகம், மிளகு, மல்லி வச்சுருக்கேன். இப்போ நம்ம தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இங்கே மாட்டி வந்து இப்படி தான் வைப்பாங்க. பாருங்க, கறிவேப்பிலை காம்பு, மல்லி இலை, கறிவேப்பிலை, இதையெல்லாம் தண்ணியில் போட்டு நல்லா அலசிடலாம். ரசத்துக்கு தேவையான தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். அவ்வளவுதான். மாம்பழம் போடுறதுனால நம்ம வந்து கொஞ்சமாக புளி எடுத்துக்கலாம். நான் வந்து கருப்பு புளி தான் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம வீட்டிலே மரத்தில் காய்ச்ச புளி. இது வந்து 2 வருஷத்துக்கான புளி. இது நான் எப்போவுமே புது புளி யூஸ் பண்ண மாட்டேன். பழைய புளி தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். எப்போவுமே நீங்கள் கடையில் கூட வந்து பழைய புளி கேட்டு வாங்குங்க. ஏன்னா ரசத்துக்கு, மீன் குழம்புக்கு, கருவாட்டு குழம்புக்கெல்லாம் வந்து பழைய புளி தான் நல்லாயிருக்கும். நான் எப்போவுமே பழைய புளி மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். மாம்பழம் போடுறதுனால புளி வந்து நான் கொஞ்சமாக ஒரு கொட்டை தான் எடுத்திருக்கேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள். எந்த விஷயத்தையுமே மாம்பழ ரசமா, நாங்களாம் அப்படி வைக்கவே மாட்டோம், அப்படி கேட்காதீங்க. இப்படியும் செய்யலாமா அப்படின்னு கேளுங்க. யூடியூப்பில் தான் ஒரு சகோதரி எனக்கு ஃப்ரெண்டு, அவங்கக்கிட்ட வந்து நான் பேசுவேன். அப்போ அவங்க என்ன சமைச்சேன்னு சொல்லும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து பொக்கடா இருக்குல்ல, அதை வத்த குழம்பு வச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியமாக போச்சு. நானும் வந்து நிறைய குழம்பெல்லாம் வைக்குவேன். ஸோ வத்த குழம்புலேயே நிறைய வச்சுருக்கேன். ஆனால் வந்து பொக்கடாவில் வத்த குழம்பா, எனக்கு அது வந்து புதுசாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மறுநாள் வந்து நான் உங்ககிட்ட கேட்டேன் எப்படி அது செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதே மாதிரி நானும் கண்டிப்பாக ட்ரை பண்ணேன். கொஞ்ச நேரம் வந்து புளி ஊறட்டும். நம்ம வந்து இந்த மிளகு சீரகம்லாம் போட்டு, சீரகம், மிளகு, இந்த மல்லி இலையெல்லாம் போட்டு நம்ம இந்த உரலை நல்லா இடிச்சிடலாம். சும்மா பூண்டு மட்டும், மேல் தோல் மட்டும் எடுத்துக்கலாம். பூண்டு வந்து நிறைய 2 பூண்டு போட்டுக்கோங்க, அப்போ தான் வாசனையே நல்லாயிருக்கும். அருமையாக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த சகோதரி வந்து என் அன்பு தங்கை, அவங்க வந்து பக்கோடா குழம்பு எப்படி வைக்கணும்னு அந்த ரெசிபி எனக்கு சொன்னாங்க. நானும் அதே மாதிரி சட்டியில் வச்சுருந்தேன். செம்மையாக இருந்துச்சு. நன்றி சகோதரி, சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நான் உண்மையிலே பக்கோடா காரக்குழம்பு நான் அன்னைக்கு தான் பார்த்தேன். பூண்டும் இதில் போட்டு நசுக்கிடலாம். இன்னொரு தங்கை கூட மரியாதை பாப்பான்னு ஒரு பாப்பா, நான் வந்து சுண்டைக்காய் வத்தலெல்லாம் போடுவேன், அதே மாதிரி அவங்க ட்ரை பண்ணுவாங்க. என்னோடய முதல் சேனல் போயிடுச்சு. அதுலேயும் நான் வந்து கருப்பு திராட்சை ரசம் எப்படி வைக்கிறது சொல்லி நான் கேட்டிருந்தேன். நான் வந்து நான் வாங்குகிற இந்த வரமிளகா வந்து நிறைய காரமாக இருக்கும் பயங்கரமாக. அதனால் நான் ஒரு மிளகா மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். அதையும் நான் வந்து இந்த காம்பெல்லாம் எடுக்காமல் இந்த மிளகுலேயே போட்டு நம்ம நசுக்கிடலாம். உங்களுக்கு அப்படி இல்லைன்னா நீங்கள் எண்ணெயில் போட்டு கூட பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், நசுக்கியாச்சு. பாருங்கள், சரியாக போச்சு. இந்த கறிவேப்பிலையோட காம்பு இருக்கு இல்லையா, இதை வந்து நல்லா தண்ணியில் அலசிட்டு
இந்த காம்பை வந்து இந்த உரல்ல போட்டு இடிச்சிடலாம். நல்லா இடிச்சிடுங்க. இந்த உரல்லே போட்டு இடிச்சிடலாம். இது இந்த ரசத்தில் போட்டுடலாம். அதுதான் புளி வந்து நல்லா இதை கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சிப்பிலேயே வந்து இந்த புளியோட இந்த சிப்பி இருக்கு இல்லையா, இதெல்லாம் எடுக்கவே எடுக்காதீங்க, அப்படியே இருக்கட்டும். மாம்பழன்றதுனால வந்து புளி கொஞ்சம் சேர்த்துருக்கிறதுனால வந்து தக்காளி வந்து போட வேண்டாம். பாருங்கள், இந்த கறிவேப்பிலை, மல்லி இலை இதெல்லாம் ஒன்றா போட்டுடலாம். போட்டு இந்த புளியோட கூடவே நம்ம கரைச்சிடலாம். அவ்வளவுதான். இப்போ வந்து இந்த மாம்பழத்தை நல்லா கழுவிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், கட் பண்ணியாச்சு. இந்த ரசத்தில் போட்டுடலாம். பாருங்கள், இந்த கொட்டையும் நான் இதில் போடுறேன். பாருங்கள், இந்த மாம்பழத்தை இந்த ரசத்தில் போட்டுடலாம். இந்த புளியோட கூடவே பாருங்கள், இந்த கொட்டையை வந்து நல்லா இப்படி கரைச்சி எடுத்துக்கலாம். செம்ம வாசனையாக இருக்கும். ரசம் சாப்பிட்டு பாருங்களேன், வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துடலாம். நல்லா கரைச்சிட்டு இந்த தோல் இருக்குது பார்த்திங்களா, இந்த தோலை வந்து நம்ம எடுத்துடலாம். நம்மளுக்கு இந்த தோல் தேவைப்படாது. இதிலே போட்டு நல்லா அந்த பழத்தை சதையெல்லாம் எடுத்துடலாம். கரைச்சிக்கலாம் எல்லாம். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். செம்மையாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும் ரசம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கரைச்சிடுங்க. கரைச்சிட்டு இப்போ நம்ம வந்து இந்த மிளகு சீரகெல்லாம் இப்போ வந்து நல்லா இதை கரைச்சி எடுத்துடலாம். தோலெல்லாம் எடுத்தாச்சு, மாம்பழம் தோலெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம மிளகு சீரகெல்லாம் நசுக்கிருக்கோம்ல, அதை வந்து நம்ம இதில் போட்டுடலாம். நீங்கள் வந்து இதில் போட்டாலும் போடுங்க, இல்லை எண்ணெய் ஊற்றி வந்து வறுக்கும் போது ரசம் தாளிக்கும் போது கூட நீங்கள் இந்த மசாலாவை அதில் போட்டுக்கோங்க, மிளகு சீரகத்தை. நான் வந்து ரசம் எப்போவுமே தாளிக்க மாட்டேன், நீங்கள் வந்து தாளிச்சிக்கங்க. இதை நான் அப்படியே கொதிக்க வச்சு இறக்கி வச்சுருவேன். நான் ரசம் பொதுவாகவே எப்போவுமே தாளிக்க மாட்டேன். எங்கள் பாட்டி கூட தாளிக்கவே மாட்டாங்க. ரசம் செம்மையாக இருக்கும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், சால்ட்டு. ஒரு சிட்டிக்கு அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். ரசம் வந்து நான் வந்து இதை அப்படியே கொதிக்க வச்சு இறக்கி வச்சுருவேன். ஸோ நான் தாளிக்க மாட்டேன். நீங்கள் தாளிக்கிறதா இருந்தாலும் தாளிச்சிக்கோங்க. நான் பொதுவாகவே ரசம் தாளிக்க மாட்டேன். நீங்கள் வந்து புதுசாக இந்த மாம்பழ ரசம் ட்ரை பண்ணுறதுனால கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு இந்த மசாலாவை மிளகு சீரகத்தை போட்டு நல்லா வறுத்துட்டு ரசத்தை எடுத்து அதில் ஊற்றி நல்லா ஒரு பொங்கு வந்தவுடனே இறக்கி வச்சுடுங்க. இது தாங்க மாம்பழ ரசம். பார்க்கும் போதே எப்படி இருக்குது பாருங்கள். பாருங்கள், அவ்வளோதான், மாம்பழ ரசம் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும் போதே நல்லா இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் மாம்பழ ரசம். செம்ம வாசனைங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், ரசம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பொதுவாகவே நீங்கள் சாதாரணமான ரசம் வச்சாலுமே தாளிக்காமல் நீங்கள் ரசம் அப்படியே ரெடி பண்ணி கொதிக்க வச்சு ஒரு பொங்கு வந்தவொடனே இறக்கிடுங்க. அந்த ரசம் பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும். நாங்கள் எப்போவுமே ரசம் தாளிக்க மாட்டேன். ஸோ பாருங்கள், ரசம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கும் போதே. இதுதாங்க மாம்பழ ரசம். என்னோடய தங்கை வந்து பொக்கோடா குழம்பு எப்படி வச்சாங்கன்னு சொல்லி நான் கண்டிப்பாக எனக்கு டைம் இருக்கிறப்போ கண்டிப்பாக அந்த வீடியோ வத்த குழம்பு எப்படி வைக்கிறது நான் கண்டிப்பாக வீடியோ கொடுக்குறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாம்பழ ரசத்தை நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.